2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்த குகை. உயிரினங்களின் தோற்றத்தை பத்தி சார்லஸ் டார்வினோட ஆராய்ச்சிக்கு மேலும் வலு சேர்த்த குகை. அப்படிப்பட்ட குகை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல. சென்னையிலேருந்து திருவள்ளூர்லேருந்து சீத்தஞ்சேரி, அங்கிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே குடியம் குகைக்கு போறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும். கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இயற்கையோடு நாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போகணும். வாங்க அப்படியே நடந்து போகலாம். இப்போ நம்ம ஒரு 200 மீட்டர் உள்ளே வந்திருப்போம். நம்ம இப்போ இங்கே வந்ததுலேயுமே ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னா இங்கே நார்மல் மண்ணாக இருக்குது. இந்த பக்கத்துல இருந்து இந்த கூழாங்கல் பாறைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் போக போக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கூழாங்கல் பாறைகளாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கிருந்து தான் அந்த ரஃப் டெரைன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அங்கெல்லாம் சின்ன சின்ன கூழாங்கல்லாம் நிறைய கிடந்தது. இப்போ இங்கே பார்த்தோம்னா நிறைய கூழாங்கல் ஒன்று மேலே ஒன்று அப்படியே இந்த அதிக ஹீட்டில் ஒன்று மேலே ஒன்று உருகி ஒட்டிட்டு இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. 2 தியரி பார்த்தேன் நான். ஒன்று இந்த எரிமலையிலேருந்து இங்கே ஒரு எரிமலை இருந்து அது வெடிச்சு அந்த குழம்பு அப்படியே அந்த லாவா இருக்குல்ல, அது செட்டில் டவுன் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் பார்த்தேன். இன்னொன்று இப்போ இந்த வயநாடில் ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுச்சு இல்லை, இந்த மாதிரி ஹெவியாக ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு அங்கேருந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இந்த பாறைகள்லாம் மலையிலேருந்து அப்படியே உருண்டு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி 2 தியரி பார்த்தோம். இங்கே ஃபர்ஸ்ட்லேயே இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபேக்ட்ரி சைட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த ஆயுதங்கள் செய்கிறதுக்கான இடமா இருந்திருக்கும். இந்த கற்களை எல்லாம் கூர்மைப்படுத்தி அதெல்லாம் ஒரு ஆயுதமாக மாற்றுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த இடமா இந்த பகுதி இருந்திருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸில் நம்ம ஃபேக்ட்ரி சைட்டு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்ததுலேருந்தே ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஒருத்தர் தான் போகலாம். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போனோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி இடிச்சிக்காமல் சைடில் எதையும் கிழிச்சிக்காமல் போக முடியும். அந்தளவுக்கு ஒரு குறுகலான பாதையாக அது ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு சைலன்ஸ் இருக்குது. நமக்கு நிறைய இந்த பேர்ட்ஸ் கத்துறது அதெல்லாம் ரொம்ப கிளியராக கேட்குது. டெம்பரேச்சருமே அப்படியே ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதுலேருந்து இந்த சைடு கேவ் 1 அதுக்கான ரூட் இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இதுக்கு மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் அந்த செங்குத்தான பாதையை மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய குகை இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நமக்கு பேச்சே வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தான் 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் இங்கே தங்கி இருந்திருக்காங்க, இங்கே தான் தூங்கி இருந்திருக்காங்க அப்படிலாம் நினைக்கும் போது நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதே நம்ம யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இந்த குகையில தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். அது என்ன ஆதி மனிதர்கள்? ஆதி மனிதர்கள் விலங்குல இருந்து எப்படி வேறுபட்டவங்களா இருந்தாங்க? நமக்கு எல்லாருக்குமே நம்ம படிச்சிருப்போம், குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பொழுது இப்போ மற்ற விலங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதை சாப்பிடணும் அப்படின்னாலும் நேரடியாக அதை வாயை வச்சு கவ்வி அப்படிதான் சாப்பிடும். சில குரங்குகள் கூட இந்த சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு காயை பறிக்கணும் அப்படின்னா ஒரு கம்பு வச்சு அடிச்சு இது பண்றது, இல்லை ஒரு கல்லை விட்டு அடிச்சு இது பண்றது. இந்த ஆயுதங்களை கையாளுற திறன் இந்த குரங்குகள்லேருந்து வந்த ஆதி மனிதர்களுக்கும் இருந்துச்சு. குரங்குகளை பொறுத்த வரைக்கும் கற்களையும் அந்த கம்பு எல்லாத்தையுமே ஒரு ஆயுதமா பயன்படுத்துச்சு. ஆனா ஆதி மனிதர்கள் ஆயுதங்களை உருவாக்குனாங்க. ஆயுதங்கள் அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இரும்புலானது, ஸ்டீல்லானது அந்த மாதிரியான ஆயுதங்கள் இல்லை. முழுக்க முழுக்க கற்களால் உருவான ஆயுதங்கள். ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை கூர்மைப்படுத்தி ஆயுதமா உருவாக்குறாங்க. அந்த காலகட்டத்தை தான் நம்ம கற்காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த கற்காலத்திற்கு சான்றாக தான் இந்த குடியம் கேவ்ஸ் இருக்கு.
இப்போ நம்ம வந்து கேவ் 1 பார்த்துட்டு நம்ம கேவ் 2, அதாவது மெயின் குகை அப்படின்றது இருக்கு, அதுக்கு தான் நம்ம போறோம். அந்த போற வழியில பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய கல் இருக்கு. இப்போ இந்த கல்லை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா போல்டர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பெரிய மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை அது தனியாக வந்து உருண்டு வந்துடும். அந்த மாதிரி உருண்டு வந்த ஒரு கல் தான். அறிவியல் பூர்வமாக இப்படி ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த கல் வந்து எட்டியார்கல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்றாங்க. மேலே வந்து ஒரு காவல் தெய்வம் இருக்கு. அந்த காவல் தெய்வம் அப்படின்றது திருடர்களை வந்து அச்சுறுத்துறதுக்காகவே வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து குடி வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்படி ஒரு திருடன் வந்து அந்த காவல் தெய்வத்துடைய நகையவே திருடிட்டு ஓடி வந்துடுறான். அப்போ அந்த காவல் தெய்வம் கோவப்பட்டு, நான் பார்க்குற இடத்துலயே நீ கல்லா மாறிடுவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபத்துல அவன் கல்லா மாறிட்டான் அப்படின்ற கதையும் இருக்கு. இன்னொரு கதை, அந்த திருடன் ஓடி வரும்போது அங்கிருந்து அந்த காவல் தெய்வம் ஒரு கல்லை எட்டி உதைச்சு அந்த திருடன் இங்கேயே இறந்துட்டதாகவும் ஒரு கதை இருக்கு. இங்க நிறைய பேர் இந்த விளக்கெல்லாம் வச்சு கூட வழிபட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க சாமி கும்பிட போகும்பொழுது இங்கேயும் வந்து விளக்கேற்றி கும்பிட்டுட்டு தான் பழங்குடியினர் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பெரிய பாறையிலேருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னாலே மெயின் குகை வந்துடும். அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலா இங்க ஒன்று இருக்கு, இன்னொரு பாதி இந்த பக்கம் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஒளியா அந்த பெரிய குகைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மெயின் கேவ். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த குகை வந்து ஓரளவுக்கு சின்னதா இருந்தது. ஆனால் இது பாருங்களேன், இது அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து அந்த மலைத்தேன் வந்து அங்கங்க கூடு கட்டி வச்சிருக்கு. மெயின் கேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கிய குகையில தான் நம்ம இங்கே இருக்கோம். இந்த குகையோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கோடி வயசு இருக்கும். நம்ம இனத்தோட அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ். நமக்கு முன்னாடி இருந்த மனித இனம்தான் ஹோமோ எரெக்டஸ். 1.5 லட்சம் ஆண்டுகள் முன்ன வாழ்ந்த அந்த மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருந்தது வந்து ப்ரூஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் தான். அவர் தான் வந்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அப்போது பல்லாவரத்தில் வந்து பழங்கற்காலம் சார்ந்த ஒரு ஆயுதம் கிடைக்குது. அதற்கு பிறகு அந்த ஆய்வை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு செய்யும் பொழுது தான் அவர் இந்த குகையை கண்டுபிடிக்கிறார். இந்த குடியம் கேவ்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு இதை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கேவ்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் ஆய்வு அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் அதிரம்பாக்கம் அப்படின்ற ஒரு சைட்டில் ஆய்வுகள் நடந்தபோது நிறைய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கற்கோடாரி அந்த மாதிரி கல் ஆயுதங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட வயசெல்லாம் வந்து 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆயுதங்கள் அப்படின்றது வந்து ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வந்து தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து மனிதர்கள் நிறைய பேர் வந்து குடி வந்தாங்க, வேற வேற இடங்கள்லேருந்து இங்கே தான் வந்து தங்குனாங்க அப்படின்ற மாதிரி பல தியரிஸ் இருந்தபோது, இல்லை இங்கே பூர்வக்குடிகள் இருந்தாங்க, அவங்க கற்காலத்திலேருந்து இருந்தாங்க, அவங்க ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருந்தது, அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்றதெல்லாமே வந்து இந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் தான் வந்து டார்வின் வந்து தன்னுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த புக்கில் இருந்த தகவல்களுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்தது வந்து இந்த குடியம் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குகை அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் தங்களை ஆதிக்குடிகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இந்த மெயின் குகை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இந்த குகையிலே வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதில் ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குகை இருக்குது. அது கொஞ்சம் இருட்டாக இருக்குது, நம்ம அது உள்ளெல்லாம் போக முடியாது. இப்போ இந்த மழை நேரத்தில் இல்லை விலங்குகள் ரொம்ப அதிகமாக நடமாட்டம் இருக்க நேரத்துலலாம் வந்து அங்கே போய் தங்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த குகைக்கு அறிவியல் பூர்வமாக பல விஷயங்கள் இருந்தாலும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த மனாட்சி அம்மன். இந்த அம்மன் வந்து நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, எட்டியார்கள், அப்போ ஒரு காவல் தெய்வம் வந்து அந்த கல்லை எட்டி உதைச்சாங்க அப்படின்னும், அந்த திருடனை வந்து சபிச்சு கல்லா மாற்றினாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னோம் இல்லையா, அந்த கதையில் வர்ற அம்மன் இவங்க தான். இவங்களுக்கு பின்னாடி ஒரு சுனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறையில பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. முன்னாடியெல்லாம் பௌர்ணமி டைம்ல இங்க வந்து பழங்குடி மக்கள் கிடா வெட்டி தங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து தீர்த்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அம்மன் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா பார்க்கப்படுது. அவங்க பேசின நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா,
இங்க குளிக்காம கூட நாங்க வரமாட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த அம்மன் மேல பக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நம்ம பார்த்த இன்னொரு ஒரு முக்கியமான இதா என்ன இருந்தது அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து அந்த சைடுல வந்து ஒரு சின்ன பொம்மைகள்லாம் வச்சு வழிபட்டுருக்காங்க. இந்த பொம்மையெல்லாம் வச்சு வழிபடுறது அப்படின்றது தமிழகத்துல இருக்க எல்லா கோயில்லயுமே வந்து பெரும்பாலும் இருக்கும் தான். இங்க என்ன எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, 2 பாறைகள் இருக்கு. அந்த பாறையவே வந்து அதுக்கு ஒரு உருவமும் எதுவுமே இல்ல. 2 உருண்டையா இருக்கு. 2 போல்டர்ஸ் ஆக்சுவலா அது. அதையுமே இங்க வந்து கடவுளா வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ உருவமே இல்லாத அந்த டைம்ல இருந்து கடவுள் பக்தி நம்ம மக்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு அது ஒரு சான்றா இருக்கு இங்க. மிகப்பெரிய காடு, அதுக்குள்ள நம்மள பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தொன்மையும், பிரம்மாண்டமும் கொண்ட குகை. இந்த குடிமுகைக்கு ட்ரெக்கிங் வர விரும்புறவங்களுக்கு வனத்துறை நெறைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. பெண்கள், சின்ன பசங்கலாம் கூட இங்க வராங்க. நெறைய பெண்கள் குழுக்களா இங்க வராங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா ஃபாரஸ்ட் கார்டும் கூடவே வராங்க. நமக்கு அந்த குகைய பத்தி விவரிக்க லோக்கல் கைட்ஸ் நம்ம கூடவே வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போறவங்களுக்கு இந்த குகை ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ட்ரெக் ஆரம்பிக்கிற இடத்திலேயே தண்ணி புடிச்சுக்கலாம். அங்கேயே நல்ல கண்டிஷன்ல ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. ஸோ எந்த தயக்கமும் இல்லாம எல்லாரும் குடிகுகைக்கு ட்ரெக்கிங் போகலாம். 2,00,000 வருஷத்துக்கு முன்ன ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்துல நம்மளும் கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு வரலாம்.